எய்தர் மெட்ரோக்கு வெளியில இருந்தா நீங்க டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பா வேணும். ஃபேக் பையர்ஸ் நம்பி ஏமாத்தாதீங்க. இது ஒரே ஒன்லி ரிஸ்க் இது மட்டும் தான். அதர் தென் நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல லீகலா நான் செக் பண்ணணும். நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரே அட்வைஸ் தான் உங்களுக்கும் தரேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை தயவு செஞ்சு நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியர்ட்ட லீகலா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, கரெக்டா இருக்குதா, நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறேன், இல்ல ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறேன், இல்ல நான் ரெண்டல் கொடுக்க போறேன் அதுக்காக வாங்குறேன், சோ இல்ல நான் பின்னாடி ஃபியூச்சர் யூஸ்க்காக வாங்குறேன், இது எல்லாமே சொல்லி தயவு செஞ்சு ஒரு லீகல் ஃபீஸ் கொடுத்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க, இது ஓகே வேலிட், இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மல்டிபிள் செக்ஸோட சேர்ந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படி எதுவுமே இல்லாம வாங்கும்போது நாளைக்கு எல்லா பணத்தையும் உங்க கையில இருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவனும் வாங்கி நல்லா தாராளமா செலவு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இல்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இல்ல ஈஸியில பிரச்சனை இருந்தது, நான் கவனிக்காம விட்டேன், நான் இப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியல, இல்ல பட்டா என் பேர்ல டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது, இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா